கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம இன்னைக்கு தெரிந்து கொண்டது என்ன டாபிக்னா, கற்பனை என்றால் என்ன? கற்பனைக்கு கீழ்ப்படியணும், கற்பனையை செய்யணும், கற்பனைக்கு வெளியே போக கூடாது அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல 10 கற்பனை கொடுத்தார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டுல புதிய கற்பனை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்ப்போமா? கற்பனை என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். யோவான் 15:12 யோவான் 15:12 என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அவரோட இயேசு கிறிஸ்துவோட கற்பனை என்னன்னா, நான் எவ்வளவு ஆண்டவர் நம்மள அன்பா இருக்காரு. அவர் தன் ஜீவனையே கொடுத்தாரு இல்லைங்களா? நமக்காக தானே என்று உயிரோடு எழுந்து ஜீவனோடு பிதாவினத்துல பரிந்து பேசிட்டு இருக்காரு. அந்த தேவனுடைய அன்பு நம்மளிடத்துல இருக்கணுமா? நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அப்போ அவரோட கற்பனை என்னன்னா, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம வேலை செய்யறவங்க, நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்க, நம்ம பாக்குறவங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும்னா அன்பா இருக்கணுமா. கடிந்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, கண்டம் பண்ணக்கூடாது, ஒதுக்க கூடாது. நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பா இருக்கேன், நீங்க தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சுட்டு உங்களை நேசிக்கிறேனே, நீங்க என்னையே எதிர்த்து நின்னாலும் நான் மன்னிச்சுட்டு உங்களை நேசிக்கிறேனே, அந்த அன்பு நீங்க ஒருவர் காட்டுங்க, அதுதான் என்னோட கற்பனையா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரி, கற்பனைனா என்ன அப்படின்னு பார்ப்போமா? 1 யோவான் 5:3 1 யோவான் 5:3 என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நாம எப்படி தேவனுடைய கற்பனைகள், ஆண்டவர் சொல்லியிருக்க கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் அவரிடத்துல நம்ம காட்டுற அன்பு. அவர் சொல்றதுக்கு நாம கீழ்ப்படியிருந்தா நாம அவரிடத்துல காட்டுற அன்பா. அந்த கற்பனைகள் பாரமானது இல்ல அப்படின்னு சொல்ற. அப்பனா சரி, அப்ப அன்புனா என்ன அப்படின்னு பாப்போமா? 1 தீமோத்தேயு 1:5 1 தீமோத்தேயு 1:5 என்ன சொல்லுங்க பாருங்களேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுங்க? கற்பனையோட மீனிங் என்ன? இவ்வளவு நேரம் கற்பனை கைக்கொள்ளணும், அன்பு காட்டணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த கற்பனைக்கு மீனிங் என்னன்னு நம்ம வேத வசனமே தாங்க சொல்லுது. நான் எதுவுமே வெளியில இருந்து எடுத்து சொல்லல, வேற எந்த எக்ஸாம்பிளும் நான் சொல்ல, நான் வேத வசனத்தை மட்டும்தான் சொல்றேன். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. எல்லாமே அடங்கிருக்கு பாருங்களேன் இந்த வசனத்துல. இந்த வசனம் என்ன சொல்லுது? கற்பனையோட மீனிங் என்ன அப்படின்னா, சுத்தமான இருதயம் இருக்கணுமா. ஹார்ட் மஸ்ட் பி பியூர், கள்ள கபடமற்றதா, மாய்மாலம் உள்ளதா இருக்க கூடாது, கள்ள கபடமற்றதா இருக்கணும். இருதயத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது, சுத்த இருதயம் இருக்கணும். மற்றவங்களை தீங்கு உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில நல்லவங்களாட்ட நடிக்க கூடாது. இருதயம் நம்மளது சுத்தமா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்லிருக்கு? நல்ல மனசாட்சி வேணும். நல்ல மனசாட்சி வேணுங்க. ஆமா, நல்ல நமக்கு நினைச்சு பார்த்தா கரெக்ட், இப்படி நம்ம செய்யல, இதுக்கு போல நல்ல காலம் போல, இதுக்கு நம்ம மனசாட்சி எப்பவுமே நம்மளை கூட்டப்படுத்தும். சில காரியங்களை மனசாட்சி செய்யாதேன்னு சொல்லுவோம், ஆனாலும் துணிஞ்சு போய் செய்வாங்க. என்னமோ என் மனசுல செய்யக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா விடுறதுக்கு மனசு இல்ல. சோ நல்ல மனசாட்சி வேணுங்க. மாயமற்ற விசுவாசம் என்ன? நான் விசுவாசிக்கிற தேவனே, நான் உங்களதான் விசுவாசிக்கிறேன், நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்புறது இல்ல. இவனை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், அவர் பெரியவர், அவர் தான் செய்வாரு, இவன் சின்னவன், ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விசுவாசத்துல நமக்கு ஒரு மாய்மாலம் இருக்கு. நிறைய பேருக்கு உண்டு, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, என்னையே சேர்த்துக்கோங்களேன், சில சமயத்துல நம்ம நம்புறது இல்ல, விசுவாசத்தோட பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஆமாங்க, அது பத்தாது. விசுவாசம் பூரணமா காணப்படாததை விசுவாசிக்கணும். அது வரவே சான்ஸ் இல்லை, ஆனா வரும்னு நம்பணும். அதுதாங்க
மாய்மாலமா விசுவாசிக்க கூடாது, மாயமற்ற விசுவாசமாய் அதுல பிறக்கிற அன்பு தாங்க. அந்த அன்புதான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு, அதுதான் தேவ அன்பு. அததான் ஆண்டவர் ஒருவரில் ஒருவர் காட்ட சொல்லியிருக்காரு. அப்படியாய் நாம் அன்பு செலுத்தி கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பிரியப்படுத்துவோமா? கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க, உங்களுக்கு கீழ்ப்படியும்படியா, உங்க கற்பனைகளை நாங்க கை கொள்ளும்படியா, கற்பனையின் மீனிங்க நாங்க அறிந்து கொள்ளும்படியா, கற்பனை மீனை சுத்த இறுதி எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மனசாட்சி தாங்கப்பா. எங்களுக்கு மாயமற்ற விசுவாசம் தந்து எங்களை ஆசீர்வதித்து உங்க நாமத்தை நாங்கள் கனப்படுத்தும்படியா எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்க வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.